ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக நீட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் வித் சீ ப்ளூ வர மாதிரி இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே லாவெண்டர் கலரும் பார்டர்ஸில் வந்து சீ க்ரீன் கலர் வர மாதிரி கொடுத்துருக்கு. தென் முந்தானியும் ஃபுல்லாக சீ க்ரீனில் ஜரி ஒர்க் இருக்குது. இதில் பார்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே வந்து 6 to 6.5 இன்ச்சஸ்க்கு பார்டர்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைட் பார்டரில் இந்த மாதிரி ஜரி வந்து ஸ்பைடர் வெப் அந்த மாதிரி டிசைனில் இருக்குது. தென் மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு திக்காக ஒரு ஜரி மாதிரி கொடுத்துருக்கு. இது ரெண்டுமே மைல்டான ஜரி ஒர்க் தான், ரொம்ப டார்க் கோல்டுலாம் இல்லை, லைட் கலரில் தான் இருக்குது. தென் அதுலேயும் ஒரு சில்வர் லைனும் வருது ஜரி. தென் இதை வந்து ஸ்லீவில் யூஸ் பண்ணுறப்போ அந்த பட்டையாக ஒரு பார்டர் இருக்குல்ல ஒரு 1 இன்ச்சுக்கு, அதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கீழே உள்ள பார்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒன் சைடில் வந்து சின்ன பார்டர்ஸ் தான் இருக்குது. தென் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி லாவெண்டர் கலர் தான். தென் சாரியோட முந்தானி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சீ க்ரீன் கலரில் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்ன் மைல்டான ஜரி ஒர்க்கில் இருக்குது. இவ்வளோ தான் சாரீ. நம்ம இதோட ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். எல்போ ஸ்லீவுக்கு வந்து 10 இன்ச்சஸ் டோட்டல் லென்த்து. இந்த கீழே இருக்கிற பார்டர்ஸ் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸ்க்கு எடுத்துகிட்டு மேலே வந்து 5.5 இன்ச்சஸ்க்கு எம்டி ஸ்பேஸ் எடுத்திருக்கேன். தென் இதில் வந்து ஒரு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு அதில் ஒரு பார்டர்ஸ் இருந்ததில் அதை ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டே மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டிங் ஏரியா வந்து கீழே இருக்கும். இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது கிளியராக தெரியும். பட் நம்ம அதில் ஒர்க் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சிங் லைன் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தென் மேலே வந்து இந்த மாதிரி ரேண்டம் லைன்ஸு, நார்மல் லைன்ஸ் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வர மாதிரி நல்ல நெருக்கமாக தான் கொடுத்துருக்கேன். லைன்ஸுமே ரேண்டம் லைன்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இனிமேல் இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒர்க் தான். இந்த பார்டர்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும். அந்த பார்டர்ஸ் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அதை நான் அப்படியே விட்டுட்டேன். மேலே இருக்கிற லைன்ஸ்க்கு டிசைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் கட் பீட், அப்புறமா லாவெண்டர் கலர்லேயும் கட் பீட்ஸ், தென் சில்வர் கலர் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். தென் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். அப்புறமா சீக்வன்ஸில் லீஃப் ஷேப்பும் ஃப்ளார் ஷேப்பும் எடுத்திருக்கேன். தென் பேர்ல் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறமா சம்கி கொஞ்சம், தென் ட்ராப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்பர் 4ல் கோல்டு பீட் அண்ட் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். தென் இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் நம்பர் 6 ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் ஒரு 3 ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்பர் 5 ரவுண்ட் பீட் பேர்ல் பீட் வச்சுட்டு சென்டரில், அதுக்கப்புறமா சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் இந்த மாதிரி ஆர்டரில் எடுத்திருக்கேன். பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா சிங்கிள் சுகர் பீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸ் போட்டு 2 சுகர் பீட் இல்லைனா 3 சுகர் பீட் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டரில் எடுத்து ஒரு 8 டைம்ஸ் அந்த ரவுண்ட் பீட்ஸை சுற்றி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளார் கிடச்சிரும். சேம் இதே மாதிரி 3 ஃப்ளார்ஸ் கண்டினியூஸாக வர மாதிரி அண்ட் ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் வரணும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓவரால் வியூ காமிக்கிறப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் போர்ஷனில் 3 ஃப்ளார்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்குல்ல, அந்த லைனை கவர் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் லைன் தான், பட் அதை வந்து நார்மலாக கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட், அப்புறமா கோல்டன் கலரில் நம்பர் 4 ரவுண்ட் பீட், அகெயின் ஒரு சுகர் பீட் அண்ட் சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஸ்பேஸிங்கில் வந்து இன்னொரு சீக்வன்ஸ் வைக்கிற அளவு கேப் இருக்கணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா சேம் அதே பேட்டர்னில் வந்து கோல்டன் கலருக்கு பதிலாக பேர்ல் ஒயிட்டு ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேப் விட்டு ஃபில் பண்ணியிருந்தோம்ல, அந்த கேப்லலாம் வந்து இந்த லைன் வந்து கொடுத்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த லைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நெக் லைனில் வந்து சிம்பிளாக 3 லைன் கொடுக்குறத விட இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற லைன்ஸை வந்து டிசைன் பண்ண போகிறோம். அந்த லைன்ஸில் அங்கங்கே இந்த மாதிரி கிராஸ் மார்க் வந்து பண்ணியிருக்கேன். அதிலலாம் வந்து ஒரு குட்டி மோட்டிவ் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணணும். அதுக்கு சென்டர் போர்ஷனுக்கு சில்வர் கலரில் டியூப் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லாவெண்டர் கலரில் வந்து கட் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி லீவ் ஃபில் பண்ணணும். சேம் 2 சைடுமே இதே மாதிரி லீவ்ஸ் போட வேண்டியது இருக்கும். 3 பீட்ஸ் வச்சு லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். ஓவரால் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். சாரியில் இருந்த அந்த லாவெண்டர் கலர் மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் டிசைன் தான், பட் அதுக்கே வந்து நிறைய டைப்பில் மெட்டீரியல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த டியூப் பீடோட 2 சைட்லேயும் லீவ் சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். சேம் லாவெண்டர் கலரில் தான் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லீஃபில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 லீவ்ஸ் ஒன் சைடில் வர மாதிரியும் அதர் சைட்லேயும் சேம் அதே மாதிரி 3 லீவ்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸோட இன்பிட்வீனில் கொடுத்துருந்த மோட்டிவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலர் அண்ட் கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அல்டர்னேட்டாக லைன்ஸ் கொடுத்துருக்கேன். லைன்ஸோட டிப் போர்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராப் பீட், சுகர் பீட் அண்ட் ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் லைனில் சீக்வன்ஸ் மட்டும் விட்டுட்டு ட்ராப் பீடும் சுகர் பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக லைன்ஸ் வந்து கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் அண்ட் லாவெண்டர் கலர் எல்லாமே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். தென் கீழே வந்து இந்த 3 ஃப்ளார்ஸ்க்கு வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலாம். சென்டர் ஃப்ளாரோட சென்டர்லேருந்து நார்மல் நீடலில் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். அப்புறமா கோல்டன் கலர் கட் பீட்ஸ் தான் ஒரு 10 to 12 பீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு லாவெண்டர் கலர் ரவுண்ட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமாவும் சுகர் பீட்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற ஃப்ளாரை விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு எண்ட்லேயும் வந்து நாட் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் இருக்கிற 2 ஃப்ளார்ஸ்க்கும் சேம் இதே மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஹேங்கிங் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் எந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதும் கிளியராக தெரியும். ஸோ நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறப்போ பார்த்துக்கோங்க அந்த மெட்டீரியல்ஸோட கலெக்ஷன் அண்ட் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அண்ட் சாரீக்கு எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. ஓவராலாக டிசைன் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரியான டிசைன் தான். பட் கொஞ்சம் நார்மலாக பண்ணுற ஒர்க்கை விட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த லைன்ஸ்க்கு மிடில் கொடுக்குற மோட்டிவ் அப்புறமா கீழே கொடுத்துருக்குற ஃப்ளார்ஸ் எல்லாமே பீட்ஸ் வந்து தனித்தனியாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஓவரால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக நீட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பேக் நெக்கும் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஐடியாவும் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற அந்த பார்டர்ஸ் வந்து எம்டியாக கொடுக்குறப்ப தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஹேங்கிங்ஸ் மட்டும் கொடுத்து ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸ்லீவோட எண்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் கொடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் வந்து சிம்பிளாக நார்மல் யூ நெக்கில் வந்து நம்ம அந்த ஸ்லீவில் கொடுத்த அதே பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கேன். தென் சைடில் மட்டும் ஒரே ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கேன். இதுதான் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸோட லுக்கு. ஸ்லீவோட எண்டிங்லேயும் பைப்பிங் கொடுத்துருக்கோம். தென் பேக் நெக்லேயும் சேம் கலரில் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, பட் வியர் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த கலர் காம்பினேஷன் தான் இந்த டிசைனுக்கு இந்த அளவுக்கு ஒரு லுக் கொடுத்ததுனா இந்த கலர்ஸ் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.